ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ராஜ்மா கிரேவி தாங்க செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கிரேவி. அது செய்கிறதுக்கு நம்ம 150 கிராம் ராஜ்மா எடுத்து நைட்டே ஊற வச்சு குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. அது கூடவே வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு வச்சுருக்கேங்க. வேக வச்ச ராஜ்மாலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்ச மாதிரி வச்சுருக்கேங்க. அரைக்கவும் கூடாது, ஓரளவுக்கு நுணுக்குன மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட்டு, அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. உண்மையாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிங்காக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா சாம்பாருக்கு குழம்பு மிளகுடி, அதுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா ராஜ்மா, அதை சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு முழுசாக சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பல்ஸ் மூடில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் சேர்த்துக்கலாம். இதுதாங்க இந்த கிரேவிக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் பொடி பொடியாக நசுக்குன மாதிரி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோன்னா நம்மளுக்கு சுவையான ராஜ்மா கிரேவி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, செய்கிறப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் நீங்கள் டேஸ்ட் மட்டும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ராஜ்மா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருப்போங்க, இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மூடி வச்சிட்டோன்னா ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான அதே சமயம் நல்ல டேஸ்டான ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நானும் சாப்பிட போகிறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க. பாய்.